அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கக்கூடிய 6வது லெசன் லைஃப் ப்ராசஸஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் பார்ட் 1ல் நாம் இருக்கோம். இதில் சில முக்கியமான விஷயங்கள் இந்த லைஃப் ப்ராசஸஸ் சம்மந்தமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் உயிரோட இருக்கா இல்லையா என்பதை எவ்வாறு நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? இப்போ ஒரு இடத்துல ஒரு சிங்கமோ புலியோ இருக்குது அப்படின்னாக்கா அந்த சிங்கம் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடும் இல்லையா? ஸோ அப்படி ஓடும். அதே மாதிரி ஒரு கொசு இருக்குது அப்படின்னாக்கா அது அங்கேயும் இங்கேயும் பறக்கும். அதே மாதிரி ஒரு நாய் இருக்குது அப்படின்னாக்கா அது அங்கேயும் இங்கேயும் ஓடும். அதே மாதிரி ஒரு பசு இருக்குது அப்படின்னாக்கா அது சூ பண்ணும் அல்லது சாப்பிடும், அசை போடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே மாதிரி மேன் பார்த்திங்கன்னா சத்தம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரை வச்சுக்கிட்டு நாம் ஒரு ஆர்கானிசம் உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? பொதுவாக இப்போ ஒரு ஆர்கானிசம்னுடைய மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நாம் அது அலைவில் இருக்கா அல்லது டெட்டில் இருக்கா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த லெசன் ஒரு ஆர்கானிசத்திற்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? உயிர் அப்படின்னா என்னது, லைவ்லினஸ் அப்படின்னா என்னது, இப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் இந்த பேராகிராஃபில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போது ஒரு ஆர்கானிசம் மூமெண்ட்டே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கும்போது அதில் மூமெண்ட் இல்லைல்ல சார், அப்போ அது இறந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாமான்னா இல்லை தானே. அப்போ அதில் வேறு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது தானே. இந்த மூமெண்ட் சம்மந்தமாக இல்லாமல் வேறு ஒரு மூமெண்ட் அதில் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? ரன்னிங்கு, சூவிங்கு, டாக்கிங் அல்லது ஷவுட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் வேறு ஒன்று தான் உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அர்த்தமாகிறது, அப்படி தானே? ஸோ அப்போது அஸ்லீப் ஆகும்பொழுது என்ன நடக்கிறது, இதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோடு இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ப்ரீத்திங். ஒரு ஆர்கானிசம் ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது உயிரோடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? நான் ஆமாம் சொல்லிடலாம். சரியா? அப்போது சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியாலாம் ப்ரீத்திங் பண்ணுதா சார் அப்படின்னா அது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணும். நார்மலாக நாம் பண்ணணும் அப்படின்னா அது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அந்த பெரிய லெவலில் பண்ணுவோம். அதுக்குன்னு தனியாக ஆர்கன்ஸ் இருக்கும். அந்த ஆர்கன்ஸ் ப்ரீத்திங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறதாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன சின்ன பாக்டீரியாலாம் இருக்குது அப்படின்னாக்கா டேரெக்டாக வெளியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கும்ல. ஸோ அதனால் வெளியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது. ஸோ இதுக்கு பேர் கேசியஸ் டிஃப்யூஷன் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ அப்போ ப்ரீத்திங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு நாம் ஒரு ஆர்கானிசம் உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக நாம் கண்டுபிடிச்சிடலாம். இது போக இந்த ப்ரீத்திங்கையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். பொதுவாக பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பிளான்ட் ப்ரீத் பண்ணுமா அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே பாக்டீரியாவை பற்றி சொல்லணும். அதே மாதிரி பிளான்ட்ஸ் பொறுத்தவரையில் அதில் ப்ரீத்திங் நடக்குமானா ஆமாம் நடக்கும். லீஃப் இருக்குல்ல, லீஃபில் ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட் வழியாக அதுக்கு ப்ரீத்திங் நடக்கும். அது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நாம் சொல்வோம். வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். பிளான்ட்ஸ்லையும் அப்படி தான். சரியா? ப்ரீத்திங் பண்ணும் பொழுது அல்லது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அல்லது ரெஸ்பிரேஷன் இப்படிங்கிற ஒரு வினை நடக்கும்போது பிளான்ட்டில் ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அதே போல் அது க்ரீன் கலரில் இருக்குது. ஏன் அது க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுதுன்னு தெரியும். அந்த ஃபோட்டோசிந்தசிஸில் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உள்ளே நடக்குது. நம்ம ஆன்சருக்கு வந்துட்டோம். ஒரு ஆர்கானிசம் உயிரோடு இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆர்கானிசத்தில் என்னது நடக்குது அப்படின்னா அது யூனிசெல்லுலர் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, அந்த ஆர்கானிசத்தினுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் லிவிங். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னாக்க அது நான் லிவிங் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ அப்போது உயிரோடு இருக்கிறதுனா என்னது? ஒரு ஆர்கானிசத்தினுடைய செல்லில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? அதாவது ஓவரால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வளர்ச்சிதை மாற்றம்னு தமிழில் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல க்ரீன் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்காக. ஃபோட்டோசிந்தசிஸ் ஏன் நடக்குது அப்படின்னாக்கா ஃபுட் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தே கோ ஓவர் டைம், ஸோ வி நோ தட் தே ஆர் அலைவ். அது வளர்வதனால நாம் அதை ஒரு வளர்ச்சி ஒரு உயிரோடு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாமா அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. சம் வில் சே இன் அதர் வேர்ட்ஸ் we tend to think
ஆஃப் சம் சார்ட் ஆஃப் மூமெண்ட். இப்போது ஒரு ஆர்கானிசம் வந்து மூமெண்ட் ஆகுது. இப்போ பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் நடக்குமா அப்படின்னா ஆமாம் நடக்கும். வெளியிலேருந்து பார்த்தா அந்த பிளான்ட் மூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுமா? எல்லா பிளான்ட்லையும் எப்படி பார்க்க முடியுமானா இல்லை. மைமோசா பியூடிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்குது. அதாவது தொட்டால் சினிங்கி அப்படிம்பாங்க. அதை தொட்டோடனே புஷ்குன்னு சுருங்கிடும். அப்போ இது பார்த்திங்கன்னா மூமெண்ட் இருக்குது, அதனால் உயிர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ சாதாரணமாக வேறு ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டை தொட்டிங்கன்னா அது ஒன்றும் ஆகலையே, அப்போ இது செத்து போச்சான்னு சொல்லிடலாமானா இல்லை. அந்த பிளான்ட்டை கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது உயரமாக வளர்ந்துருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் க்ரோத் மூமெண்ட் அப்படிம்பாங்க. அந்த க்ரோத் மூமெண்ட் இருக்கிறதுனால அது உயிருடன் இருக்கிறதா அப்படின்னு நாம் சொல்லலாமான்னா எஸ் சொல்லலாம். அப்போ க்ரோத் ரிலேட்டட் ஆர் நாட். இது போக க்ரோத் இல்லாமல், அதாவது க்ரோத் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து கீழே இருந்து மேலே அப்படி உயரமாக வளர்கிறது, அந்த மூமெண்ட்டுக்கு பேர் க்ரோத் மூமெண்ட் அப்படிம்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு தொட்டால் சினிங்கிக்கு வந்து டச் பண்ண உடனே அது சுருங்குது அப்படிங்கிறது வந்து நான் க்ரோத் மூமெண்ட் அப்படிம்பாங்க. புரியுதா? அப்போ க்ரோத் மூமெண்ட், நான் க்ரோத் மூமெண்ட்டுன்னு ரெண்டு இருக்குது பிளான்ட்ஸில். ரைட்டா? அந்த மூமெண்ட் இருக்கிறத வச்சு நாம் வந்து அது உயிரோடு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து சம் அனிமல்ஸ். சில அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ணும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அசைவு இல்லாமல் அப்படியே இருக்கும். அப்போ அதை வந்து செத்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாமான்னா இல்லை. ஏன்னா ஏற்கனவே தான் நம்ம சொல்லியிருக்கோம், ப்ரீத்திங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கேரக்டர் ஆஃப் லிவிங் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணும்ல, அதுதான். சரியா? ஸோ ப்ரீத்திங் வித்தவுட் விசிபிள் மூமெண்ட். வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அது வந்து மூமெண்ட் ஆகலை, ஆனால் ப்ரீத்திங் பண்ணுது அப்படின்னா அது லிவிங் அப்படின்னு தான் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மனுஷன் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து அசைவே இல்லாமல் அப்படியே கிடப்பான், ஆனால் ப்ரீத்திங் நடக்கும். இப்போ லிவிங் தானே? ரைட்டா? அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ரைட்டா? ப்ரீத் வித்தவுட் விசிபிள் மூமெண்ட். இது எனி கைண்ட் ஆஃப் ஆர்கானிசமாக இருந்தாலும் அந்த மூமெண்ட்டை வச்சு நாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த ப்ரீத்திங் அப்படிங்கிற மூமெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். even though he is having not at all, even though he is having any movement, எந்த மூமெண்ட்டுமே இல்லை அப்படின்னாக்கா, நோ மூமெண்ட் ஆக இருந்துச்சு அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து ப்ரீத்திங் அப்படிங்கிற ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன், இட் வில் சே தட் ஹீ இஸ் லிவிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மூமெண்ட்ஸ் ஓவரால் ஸ்மால் ஸ்கேல்ஸ் வில் பி இன்விசிபிள். சில ஆர்கானிசம்ஸில் வந்து மூமெண்ட் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ரைட்டா? மூமெண்ட்ஸ், ஒரு ஆர்கானிசம் இருக்குது, அந்த ஆர்கானிசமில் வந்து மூமெண்ட் நடக்குது. என்னது மூமெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளுக்க மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகுமாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? மாலிகூல்ஸ் வந்து மூவ் ஆகும். அந்த மாலிகூல்ஸ் வந்து எப்படின்னா ஒரு ரெகுலரைஸ்டு வேயில் வந்து மூவ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற இப்போ ஒரு டெட் ஆர்கானிசம் இருக்குது, டெட் திங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த டெட் திங் இருக்குது அப்படின்னாக்கா அந்த டெட் திங் மேலே வந்து நிறைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல்ஃபோனை வந்து நான் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பயன்படுத்தலை அப்படின்னாக்கா என்ன ஆகும்? அதில் சார்ஜ் ஃபுல்லாக அப்படியே டவுன் ஆகும். அப்புறம் ஒரு மாதம் அப்படியே நான் போட்டேன் அப்படின்னாக்கா அது என்ன ஆகும்? அது பயன்படுத்த முடியாமல் போயிடும். என்னாச்சு? அதில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்து அதில் ஆக்டிவேட் ஆகி அதில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுச்சு. இன்கேஸ் ஒரு மாதம் கழித்து நீங்கள் அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து பயன்படுத்தின மாதிரியான சார்ஜ் அதில் நிற்குமானா இல்லை. அப்போ என்ன நடந்துச்சு நடுவில்? என்விரான்மெண்டல் கண்டிஷன் இட் இஸ் activated onto the cell phone or onto the non-living thing. இது செல்ஃபோன் மட்டும் இல்லை, எனி கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம், எனி கைண்ட் ஆஃப் நான்-லிவிங் திங் மேலே என்விரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஆக்டிவேட்டை சமாளிக்கிறது நம்ம உடம்பு அதை பண்ணும். நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களை கொண்டு போய் விட்டாலும் உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் 36 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.4 அல்லது 5 டிகிரி ஃபேரன்ஹீட்டாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை அண்டார்டிகாவில் கொண்டு போய் விட்டாலும் உங்கள் உடம்புல 36 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகி ஆகணும். உங்களை சஹாரா பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டாலும் உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து 36 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி டெம்பரேச்சர் மட்டும் நம்ம உடம்புல மெயின்டைன் ஆகலை, நிறைய விஷயங்கள் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. என்னென்னலாம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது? நம்ம உடம்புல பாடி டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், பல்ஸ் ரேட்டு, ஹார்ட் பீட்டு, இன்னும் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உடம்புல இருக்கக்கூடிய பிஹெச், கிரியாட்டினின் லெவல், அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் லெவல். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து நாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எந்த டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எந்த என்விரான்மெண்ட்டும் நம்மளை ஒன்றும் செய்யாத மாதிரி நம்ம உடம்பு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸ்க்கு நாம் எனர்ஜியை வந்து செலவழிக்க வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லிவிங்னஸ், ஒரு லிவிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். அந்த மெயின்டெனன்ஸ்க்கு நாம் எனர்ஜி செலவழிச்சாகணும். அந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல ஏற்கனவே நாம் சொன்ன இந்த மாலிகுலர் மூமெண்ட் அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தாகணும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுடைய தொகுப்பு தான் மெட்டபாலிசம். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் தியரிட்டிக்கலாக வாசித்து பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் சொன்ன கான்செப்டை உள்ளே அப்படியே வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்விசிபிள் மாலிகுலர் மூமெண்ட் நெசசரி ஃபார் லைஃப்
ஆமாம் தேவை. If we ask this question to professional biologists, they will say yes. In fact, viruses do not show. இப்போ நான் சொன்ன விதிகள் நான் சொன்ன முறைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாலிகுலர் மூமெண்ட்டு அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன் அல்லது மெட்டபாலிசம், இது எல்லாமே வந்து விதிவிலக்காக சில ஆர்கானிசம் இருக்குது. சில ஆர்கானிசம் இல்லை, ஒரே ஒரு ஆர்கானிசம் தான், அதுதான் வைரஸ். வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா they don't have any of the chemical reactions when they are outside the body. அவுட் சைடு த ஹோஸ்ட் வந்து இந்த வைரஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த வைரஸ் வந்து இட் won't be working. இட் இஸ் ஹேவிங் only the information how to work. அதுதான் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏல இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ என்ன ஃபங்க்ஷனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் அந்த டிஎன்ஏல இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டிஎன்ஏல என்ன இருக்கும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ நம்ம உடம்புல வந்து ஸ்கின் இருக்குது அப்படின்னாக்கா ஸ்கின்னுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸில் இருக்கிற டிஎன்ஏல என்ன தகவல் இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்கின்னுக்கு உண்டான ப்ரோட்டீன்ஸு அல்லது ஸ்கின்க்கு உண்டான கெமிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான தகவல்கள் அதுக்குள்ளே இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா வைரஸ் இட் இஸ் நதிங் பட் a DNA. That DNA consisting of what are all the proteins and chemicals which are necessary for the virus. They are having that information. And the information வந்து அந்த டிஎன்ஏல இருக்கும். When they are entering into the host cell, that host cell will work for the virus. அந்த வைரஸுக்காக அந்த ஹோஸ்ட் செல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்? பிகாஸ் they are changing the DNA of the host cell. அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணிடுமா? அதனால் அந்த ஹோஸ்ட் செல் வந்து வைரஸினுடைய புரோட்டீன் அல்லது வைரஸினுடைய டிஎன்ஏவை ரீட் பண்ணி அந்த டிஎன்ஏவுக்கு தகுந்த மாதிரி அந்த செல் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. வைரஸ் do not show any molecular movement when they are outside the body. when they are outside the body, அதுதான் இங்கே until they infect some cell. ஒரு செல்லுக்குள்ளே போகிற வரைக்கும் அது என்ன செய்யுமா? வெளியில் வெறும் டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கும். they will be liking alive, non living thing. அது நான் லிவிங் திங், உயிர் இல்லாத ஒரு பொருள் மாதிரியாக அது செயல்படுகிறது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் மேக்கிங் எ கான்ட்ரவர்சி தட் வெதர் தே ஆர் லிவிங் ஆர் நாட். அந்த வைரஸஸ் வந்து லிவிங்காக இருக்குதா நான் லிவிங்காக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இன்னமும் சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இப்போது அந்த நான் லிவிங்கை வந்து நீங்கள் வைரஸை வச்சு பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் குழம்பிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் வைரஸ் தவிர மற்ற ஆர்கானிசம் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து ஒரு லிவிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சராக நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் வெல் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு செல் இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசமாக இருந்தால் கூட அந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்குள்ளே இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் வந்து தே ஆர் வெல் ஆர்கனைஸ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹையர் ஆர்கானிசம்ஸ், வி ஆர் ஆல் ஹேவிங் ஆர்கன் சிஸ்டம். இந்த ஆர்கன் சிஸ்டம் வந்து they are all well developed and they are interlinked with each other and they are interrelated. They are making as their own function. அது ஒரு அதுக்குன்னு தனித்தனியாக சில ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் வெல் ஆர்கனைஸ்ட் and they are having their own functions. டிஷ்யூஸ் இருக்குது, டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது. அந்த டிஷ்யூஸ் வந்து they are made up of cells. The cells have smaller components. அதுக்குள்ளே சில செல் காம்போனன்ட்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, நியூக்ளியஸு, அதுக்கப்புறம் குளோரோபிளாஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம்ஸு, இது எல்லாமே செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செல் ஆர்கனல்ஸ் அல்லது செல் அல்லது டிஷ்யூ அல்லது ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியாக சில மாற்றங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஆர் சேஞ்சிங் அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட். அந்த சேஞ்ச் நடக்காமல் இருக்கணும். கண்டிப்பாக நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது டெட்டுன்னு நம்ம சொல்லிடுவோம். சரியா? ஸோ அப்போ வெளியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வந்து இந்த பாடி மேலே அல்லது செல் மேலே வந்து ஆக்டிவேட் ஆகிறத அது தடுத்து கரெக்டான ஒரு ரெகுலரைஸ்டு மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அப்போது இந்த இடத்துல ordered nature of living organism is very likely to keep breaking down. என்விரான்மெண்டல் கண்டிஷன் என்ன செய்யுது? அந்த செல் ஆர்கனல்ஸை அல்லது அந்த செல்லை டேமேஜ் பண்ண தான் முயற்சி செய்யும். ரைட்டா? இப்போ நீங்கள் ரோடு வழியாக போயிட்டுருக்கீங்க, வெயில் உங்கள் மேலே அடிக்குது அப்படின்னா என்ன ஆகும்? உங்களுடைய ஸ்கின் செல்ஸு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டேமேஜிலிருந்து தடுக்கிறதுக்கு நம்மளுடைய செல்லு போராடிக்கிட்டு இருக்கும். when we are going in winter season, they are also having some disadvantage to our body tissues or something. இந்த மாதிரி நம்ம செல்ஸு, பாடி, அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாதுகாத்து கொண்டே இருக்கணும். அதுக்கு நம்ம உடம்பு நிறைய எனர்ஜி செலவழித்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரேக் டவுனை சமாளிக்கிறதுக்கு we have to spend more energy அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. if order breaks down,
த ஆர்கானிசம் வில் நோ லாங்கர் பி அலைவ். அப்படி என்விரான்மெண்ட் வந்து நம்மளுடைய பாடி செல்ஸை அல்லது நம்மளுடைய டிஷ்யூஸை டேமேஜ் பண்ண நாம் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, இஃப் யூ ஆர் நாட் அட் ஆல் ஹேவிங் தட் மெயின்டெனன்ஸ் எபிலிட்டி டிபெண்டிங் அப்பான் த அக்கார்டிங் டு த என்விரான்மெண்டல் கண்டிஷன், ஜஸ்ட் வி வில் பி டையிங் டே பை டே. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 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 வயதான ஆள் இருக்கார் அப்படின்னா, 90 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாக்கா, என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான அவருடைய உடம்பு சப்போர்ட் பண்ண முடியல, அந்த இடத்துல எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல, மெயின்டைன் பண்ண முடியலன்னு என்ன ஆகும், அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அப்போ ஃபைனலாக வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன் தான் வின் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போ பிரேக்ஸ் டவுன் த ஆர்கானிசம் வில் நோ லாங்கர் பி அலைவ். ரைட்டா? இப்போ நாம் சொன்ன விஷயத்தை அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தை தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. எவ்ரி செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் தே ஷுட் கீப் ரிப்பேரிங் அண்ட் மெயின்டைனிங் தேர் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம உடம்பு அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தினசரி மெனக்கெட்டுக்கிட்டு இருக்குது. தே ஆர் ஸ்பெண்டிங் எனர்ஜி. ஆல் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிகூல்ஸ். எல்லா ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூஸுமே வந்து இட் கன்சிஸ்டிங் ஆஃப் மாலிகூல்ஸ். தட் மாலிகுலர் மூமெண்ட், அந்த மாலிகுலர் மூமெண்ட்டு தான் என்னென்னு சொல்லியிருக்கேன், மெட்டபாலிசம்னு சொல்லியிருக்கேன். மெட்டபாலிசம்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், தே ஆர் நத்திங் பட் overall chemical reactions occurring in a cell or occurring in a living organism இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லிவிங்னு அர்த்தம். அப்போது மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் தான். இப்போ இந்த வீடியோவினுடைய டோட்டல் கன்க்ளூஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிசம் உயிரோடு இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அதில் பிரீத்திங்கு அது இது எல்லாத்தையும் கடந்து கடைசியாக அதில் மாலிகுலர் மூமெண்ட், அதாவது ஓவரால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அல்லது மெட்டபாலிசம் நடந்தால்தான் அது உயிருடன் இருக்கிறது என்ற அர்த்தம். அப்படிங்கிற விஷயத்தை இந்த பேராகிராஃப் மூலமாக நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.